வணக்கம். நம்ம இன்னைக்கு வீட்லயே எப்படி சூப்பரா பட்டு புடவை, காட்டன் புடவை, இல்லை ஃபேன்சி புடவை எதுக்காக இருந்தாலும் சரி வீட்லயே எப்படி முந்தானையில் அந்த முடிச்சு போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று உங்களுக்கு எப்படி வசதின்னு பார்த்துங்க. நின்றுட்டு முடிச்சு போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொடி இருக்குல்ல, அதில் அப்படியே போட்டுட்டு 2 கிளிப்பை போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டேபிளோ இல்லை தைய மிஷினோ அது மேலே புடவைய அழகாக அப்படி விரித்து வச்சுருங்க. விரித்து வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட்டை வைங்க. வெயிட்டை வச்சிங்கன்னா தான் கீழே விழுகாது. அதுக்கப்புறமா நல்லா அந்த நூலெல்லாம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு பிரித்து வச்சுருங்க. ஃபுல்லாக 3 இன்ச் அளவுக்கு கரெக்டாக நம்ம விரலை வச்சு பார்த்தா ஒரு விரலை ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிச்சு போட ஆரம்பிக்கணும். கரெக்டாக ஒரு இன்ச்சு, அதாவது என்னாட்டி சரியாக நேராக செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக இன்ச்சு டேப்பை வச்சு ஒரு இன்ச்சுக்கு இடையில அந்த புடவையோட ஓரத்தில் ஒரு இன்ச்சுக்கு இடையில புள்ளி வச்சுட்டே வந்துடுங்க. கரெக்டாக ஒரு இன்ச் அளந்து புள்ளி வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு இன்ச் அளவையும் அப்படியே இந்த பாருங்களேன், நீங்களே அப்படியே விளக்கி விட்டுட்டு அந்த இந்த இடத்துலையும் பிசுறு தெரியக்கூடாது, அந்த இடத்துலையும் பிசுறு தெரியக்கூடாது. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா அப்படியே திருவி ஒரு நாட் போடுவோம்ல வட்டமாக, அந்த மாதிரி நாட் போட்டு உள்ளே இருந்து அந்த நூலை இழுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், முடிச்ச மாதிரி விழுகும். பார்க்கவே அழகாக இருக்கும். இதுலையே மணியை கோர்த்து போடுறவங்க மணி கோர்த்து போடலாம். இது அம்மா புடவைங்கிறதுனால நான் சும்மா முடிச்சு போட்டு காட்டுறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி நம்மளும் வீட்டிலையே அழகாக சாரீக்கெல்லாம் முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம அப்படியே சைஸாக ஒரே லெவலாக போட்டுட்டு வந்தோம்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். பிசுறு இல்லாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நவத்திட்டு முடிச்சு போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு. நீங்களே பாருங்கள், இது 10 நிமிஷத்து வேலை தான், ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோலாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.